1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இந்த அதிகாரத்தின் பின்புலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்டு ரமதாயிம் மூரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் எல்கானா. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவள் பெயர் அன்னாள், மற்றொருவள் பெயர் பெனினாள். இந்த அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது, இந்த பெனினாளுக்கோ பிள்ளை இருந்தது. இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினாலே இந்த பெனினாள் அவளை அதிகமாய் சிறுமைப்படுத்தினாள். அவர்கள் வருடந்தோறும் சீலோமிலே ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். அங்கு தேவனை தொழிந்து கொள்ளவும் பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் அங்கு செல்லுவார்கள். அப்படி அவர்கள் சீலோமில் ஆலயத்திலே செல்கிறார்கள். அங்கு இந்த அன்னாள் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாள்? தேவனாகிய கர்த்தாவே, இந்த அடிமையின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீர் தருவீரானால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனை உமக்கென்று அர்ப்பணிப்பேன், அவன் தலையின் மீது சவரவன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஏலி அவள் உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தது. அவள் ஒருவேளை குடித்து வெறித்திருப்பாளோ என்று எண்ணினான். அதற்கு அவள் ஏலியை பார்த்து சொன்னாள், ஆண்டவரே, நான் ஒரு மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, என்னுடைய மனம் கிளேசத்தினாலே என்னுடைய இருதயத்தின் கவலையை தேவ சமூகத்திலே ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். இதை கேட்டு ஏலி அவளுக்கு பதில் சொன்னான், நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டு விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிற, ஒருவேளை நீங்கள் இந்த அன்னாளை போல மனம் கசந்து பல நாட்களாய் விண்ணப்பம் பண்ணி எழுது கொண்டிருக்கலாம். உங்கள் தேவைகளுக்காக ஒரு வேலை வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருமணம், குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைக்கு ஒரு திருமணத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். இல்லை, உங்கள் சரீரத்திலே இருக்கிற ஒரு பெரிய நோவு உங்களை விட்டு மாறுவதற்காக நீங்கள் பல விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த அன்னாளுக்கு சொன்னது போல தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சமாதானத்தோடே இருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு பதில் தருவாராக. அவருடைய செவி திறந்திருக்கிறது. அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவருடைய விண்ணப்பங்களை மசட்டை பண்ணாத தெய்வம். நம்முடைய மன கஷ்டங்களையும் மன கிளேசத்தையும் பார்த்து நமக்கு பதில் தருகிற தெய்வம். நம்மை ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். நம்முடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு துரிதமாய் பதில் தருகிற தெய்வமாயிருக்கிறபடியினாலே அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த அன்னாள் அவள் விண்ணப்பம் கேட்டுக்கொள்ளப்பட்டது, விண்ணப்பம் தேவ சமூகத்திலே எட்டினது என்று எண்ணி அதற்கு பிற்பாடு அவள் கவலையாய் இருந்ததே இல்லையா? அதை போல நீங்களும் இனி கவலை இல்லாமல் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் விண்ணப்பம் தேவ சமூகத்திலே எட்டினது, அவர் உங்களுக்கு துரிதமாய் பதில் தருவார். நீங்கள் உங்கள் கேட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். சமாதானத்தோடே செல்லுங்கள். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டு விண்ணப்பத்தின்படியே அவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.